ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். முன்னோர்களின் அருளை பெறறதுக்கு, முன்னோர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் தானே நம்மளுக்காக காப்பாங்க இல்லையா? தன் குலத்திற்காக காப்பது குலதெய்வம். அதே மாதிரி முன்னோர்கள் வந்து தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அவர்களுடைய ஆசி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தா அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சீக்கிரமா தீந்துரும். இல்ல பிரச்சனைகள்னால் நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுன்னு நம்பப்படுது இல்லையா? அதனால நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் முன்னோர்களை வேண்டது, முன்னோர்களை பிரசன்னப்படுத்துறது, குலதெய்வத்தை வேண்டது, குலதெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களை செய்யறது. அப்படி முன்னோர்களுக்கு உங்களுக்கு திதி தெரியல அப்படின்னும் பட்சத்துல மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம், தாத்தா இறந்த திதி தான் தெரியும். அதுக்கு அவங்க அப்பா இறந்த திதி கொள்ளு தாத்தாக்கெல்லாம் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. அது அப்படியே முடிஞ்சு போயிடும். பட் அவர்கள் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் எப்பவுமே மாலிய அமாவாசை அப்போ இந்த பூஜைகள் எல்லாம் செய்வாங்க அவர் முன்னோர்களுக்கு. அதே மாதிரி தை அமாவாசையும் செய்வாங்க, ஆடி அமாவாசையும் செய்வாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, தினமுமே அவர்களுடைய அருள் நம்மளுக்கு வேணும், குலதெய்வத்தின் அருள் நம்மளுக்கு வேணும். குலம் காப்பது குலதெய்வம் தானே. குலதெய்வம் தானே ஒரு தாய். என்ன தாயை விட ஜாஸ்தி நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் பல இருந்தாலும் இல்ல நம்ம ப்ரேயர் பண்ணி நமக்கு பிரீத்தியான தெய்வங்கள், நம்மளை பிடிச்சு வந்த தெய்வங்கள் இப்படி பல இருந்தாலும் குலதெய்வம் தான் முதல்ல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியுமே அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு அவங்க வழிகாட்டணும், டெய்லி அவங்கள நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சந்தோஷமாயி நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த ஆக்சுவலா எங்க பாட்டி செய்வாங்க. அப்போ எனக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. ஆனா போக 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 இதை பத்தி கொஞ்சம் அப்போ எவ்வளோ அழகா அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்களுமே உங்க தாத்தா பாட்டி செஞ்சதை இல்லை உங்க அப்பா அம்மா செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற பரிகாரம் ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ ஒரு உருண்டை குலதெய்வத்துக்கு முதல்ல எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு உருண்டை உங்க முன்னோர்களுக்குன்னு சொல்லிட்டு வேண்டி இது உங்களுக்கு வைக்கிற மனதார நினைச்சு வச்சாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிரசன்னமாவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி அவங்களுக்கு, இன்னொரு பிடி குலதெய்வத்துக்கு, இன்னொன்று ஒரு ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உட்கொள்ளணும். இப்போ உணவு தான், அப்போ வாழறதே உணவுக்கு தான், இல்லை ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். அப்போ அந்த உணவு சாப்பிடும் போதும் நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்லும் பட்சத்துல இப்போ யாராவது வந்து நான் உங்களை நினைச்சேங்க, உங்களை நினைச்சிட்டே இருந்தேன் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்பா எப்படி நம்மளை நினைச்சிருக்காங்க பாருங்களேன். ஐயோ நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே போகும்போதுலாம் ஃபுல்லாக உங்கள் ஞாபகம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா ஐயோ நம்ம பையன் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம ஹஸ்பண்டுக்கு இது பிடிச்சிருக்குமே, இல்லை என் பொண்டாட்டிக்கு இது பிடிச்சிருக்குமே, என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஹோட்டலில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு பிடித்த நபர்கள் வந்தால் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதை சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ பசியாக இருந்தாலும் அத்தனை பசியிலையும் அவங்கள ஞாபகம் வச்சு நான் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்து வைக்கணும் சொல்லும்போது அது அவங்களுக்கு கடமை உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். என்ன நம்பி இருக்காங்க, எனக்காக செய்யும்போது நான் அவங்கள போய் காப்பாற்றணும், நான் அவங்களுக்கு போய் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வமும் முன்னோர்களும் நம்மளுக்கு வந்து முன் நின்று சந்தோஷமாய் நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியை தருவார்களாம். அப்படி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள்னு நம்பப்படுது. கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் அப்படி பண்ணி நான் பார்த்துருக்கேன், நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆனா அதனுடைய ஆழம் நம்மளுக்கு தெரியல. ஏதோ எடுத்து கேட்டா சொல்லுவாங்க தான், நான் இது வந்து குலதெய்வத்தை எடுத்து வைக்கிறேன், எங்க முன்னோர்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க தான். ஆனா அதனுடைய ஆழம் நம்மளுக்கு தெரியல இல்லையா? நம்ம ஏதோ சொல்றாங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஜாலியா சுத்திட்டோம். அது ஒரு பழக்கமா எடுத்து நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளும் நம்ம சந்ததியரே நல்லா இருப்பாங்களா. இது நம்மளோட மட்டும் நிறுத்திங்க. இப்போ என்ன ஒரு தப்பு ஆயிடுச்சுன்னா தாத்தா பாட்டியோட அது நின்றுடுச்சு, இல்லை அப்பா அம்மாவோட நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அது நம்ம கற்றுக்கல. அதே மாதிரி அவங்களும் முன்னாடி வந்து சில டைம்ல சில வீட்டில் சொல்லித்தரல, அதனால அதை நம்ம பண்றதை நிறுத்திட்டோம். இனிமேல் நம்ம பண்ணும் போதும் சரி நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி தந்து வளர்க்கும் போது அவர்களும் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக வாழ்வாங்க.